ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் ஆடி கிருத்திகை. வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும். பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது. அது என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள மாதிரி 4 பேர் ரீச் ஆவறதுக்கு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் பாக்ஸ் கிட்ட ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்றது மூலயமா உங்கள மாதிரி இந்த வீடியோ 4 பேர் ரீச் ஆகும். இப்ப என்ன தீபத்தை எப்படி ஏற்ற போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு எக்கச்சக்கமான விரதங்கள், விசேஷங்கள் இருந்தாலும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குன்னே ஒரு தனி சிறப்பம்சம் இருக்கு. கேட்டதை அப்படியே கொடுக்கக்கூடிய விரதம் தான் இந்த ஒரு கிருத்திகை விரதம். ஒரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு கொண்டாடக்கூடியதுதான் இந்த ஒரு கிருத்திகை விரதம். அப்படிப்பட்ட கிருத்திகை அந்த நட்சத்திரமானது ஒரு சில மாதங்கள வரும்போது அது சிறப்பு வாய்ந்த கிருத்திகையா மாறிடும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆடி கிருத்திகை. பொதுவா ஆடி மாதத்தை அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா நம்ம கணக்குல எடுத்துப்போம். ஆனா அந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஒரு சில சிறப்பம்சங்கள் கொண்ட கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி இது எல்லாமே தனித்தனி சக்தி வாய்ந்த நாட்கள். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமா இருக்கலாம். என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். குறிப்பா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உயர் பதவி கிடைக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல வேலையில போய் உட்காரணும், இது மாதிரி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் கண்டிப்பா ஆடி கிருத்திகை அன்னைக்கு முன்வைக்கும் போது அதுக்கு பலன் உண்டு. இது போக குழந்தை பாக்கியம் இல்ல, திருமண வரன் அமையல, பொருளாதாரத்துல தொழில முன்னேற்றம் இல்ல, இந்த மாதிரி கோரிக்கைகளையும் நம்ம கண்டிப்பா முருகப்பெருமான் கிட்ட முன்வைக்கலாம். இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஆடி கிருத்திகை நிறைய பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. 6ஆம் தேதி கிருத்திகையா இல்ல 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகையா அப்படிங்கிறது. பொதுவா ஒரு திதி நட்சத்திரம் ஒன்று அதிகாலை இல்ல நள்ளிரவு ஆரம்பிச்சு மறுநாள் அதிகாலை நள்ளிரவு வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த வருஷம் ஆடி கிருத்திகை எப்படி வந்திருக்குன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் 6:20க்கு ஆரம்பிக்குது. அது மறுநாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:50 வரைக்கும் இருக்கு. இப்ப சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகையா இல்ல ஆரம்பிக்கிறத இரவு கடந்து போறதால வியாழக்கிழமை எடுத்துக்கணுமா? 2 நாளுமே கிருத்திகை தான். நீங்க 2 நாளுமே முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். வருஷத்துல ஆடி கிருத்திகை ஒரு முறை வருது. அந்த ஆடி கிருத்திகை ஒரு நாள்ல வர்றது சந்தோஷமா? இல்ல 2 நாட்கள் வழிபடுறது சந்தோஷமா? நீங்க 2 நாட்கள் 2 விதமான பூஜைகள் செய்து 2 வழிபாடு செய்யலாம். நெறைய பேர் இந்த கிருத்திகை நட்சத்திரத்த பரணியில ஆரம்பிச்சு கிருத்திகையில முடிப்பாங்க. எப்படி பார்த்தாலும் வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு பரணி இருக்கு. நீங்க தாராளமா வியாழக்கிழமை விரதத்த ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் முடிச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை இரவு 6:30 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கான என்ன வழிபாடு செய்யறதா இருந்தாலும், பரிகாரங்கள் செய்யறதா இருந்தாலும் தாராளமா பண்ணலாம். வெள்ளிக்கிழமை காலையில 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் வழிபாட்டுக்கு உகந்த நேரம். திருத்தணி, திருப்பரங்குன்றம் மாதிரியான அறுபடை வீடுகள்ல முருகப்பெருமானுக்கு வியாழக்கிழமை தான் ஆடி கிருத்திகைக்கான பூஜைகள் நடக்க போகுதாம். உங்க ஊர்ல முருகனுக்கு எந்த நேரத்துல வழிபாடு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆடி கிருத்திகைக்கான வழிபாட்டை நீங்க ஒதுக்கிக்கலாம். முருகனுடைய திருவுருவச் சிலைக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேகங்களை கண்குளிர பார்க்கறதே கோடி புண்ணியம். அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது இன்னும் சிறப்பு. வீட்ல ரொம்ப எளிமையா நீங்க வியாழக்கிழமை மாலை வழிபட்டாலும் சரி, இல்ல வெள்ளிக்கிழமை காலையில வழிபட்டாலும் சரி, கொஞ்சமா பால் பாயாசம். முருகனுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். அதை செய்து வைத்து மற்ற மாதங்கள்ல எப்படி கிருத்திகை ரொம்ப எளிமையா வழிபடுவீங்களோ அதே மாதிரி வழிபாடு செய்யலாம். முடிஞ்சா மாலை நேரத்துல கோவிலுக்கு போறது விசேஷம் தான். அந்த வகையில இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் சாதாரணமாக நம்ம கோவிலுக்கோ இல்ல வீட்டுல பூஜைகள் பண்ணும்போதோ சாதாரணமாக சாமி கும்பிடுறதை விட, இறை வழிபாடு செய்யறதை விட, அந்த இறைவனுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்ம முழுமையாக வழிபட்ட பலன் திருப்தி கிடைக்கும் இல்லையா? அதுக்கு இந்த ஆடி கிருத்திகையும் விதிவிலக்கு இல்ல. அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபம் உங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமான மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய தீபம். நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்கலாமா? ஆனா ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரே நேரத்துல சரியாகணும்னா கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு புகந்த ஒரு சில பொருட்களையும் கூடவே அந்த கிழமைக்குரிய வியாழக்கிழமைக்குரிய பொருட்களையும் சேர்த்து இந்த தீபத்தை ஏத்த போறீங்க. ஒரு சிறிய தட்டுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு. கிருத்திகை நட்சத்திரத்துக்கான விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் முக்கியமான பங்கு இருக்கு. அவர் யார் தெரியுமா? செவ்வாய் பகவான் தான். நம்ம இந்த வீடியோட ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம்ல, நல்ல தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல போய் உட்காரணும்னா கிருத்திகை விரதம் கடைபிடிக்கணும்னு. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் யார் தெரியுமா? செவ்வாய் பகவான் தான். கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வியாபாரத்துல மந்தம், சரியான வேலை அமையல, இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பலவீனமா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில ஏற்படலாம். சரியான வேலை கிடைக்காம கூட இருக்கலாம்.
அப்படிப்பட்டவங்க செவ்வாய் பகவான பிரார்த்தனை பண்ணும்போது, அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணும்போது, நிச்சயம் பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு உரிய உகந்த தானியம் துவரம்பருப்பு தான். அந்த சக்தி வாய்ந்த துவரம்பருப்ப ஒரே ஒரு கைப்பிடி அளவு ஒரு சிறிய தட்டு மேல பரப்பி வச்சுக்கோங்க. அடுத்ததா 6 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள். பொதுவா சில்லறை நாணயங்கள லட்சுமி குபேரர் அம்சம் பொருந்திய ஒரு பொருளா கணக்குல எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 6 எண்ணிக்கையில எதுக்காக எடுத்துக்கிறோம்னா, கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களை கௌரவிக்கிற விதமா சிவபெருமானால உருவாக்கப்பட்ட விரதம் தான் இந்த கார்த்திகை விரதம். அதாவது கிருத்திகை நட்சத்திரம். அந்த 6 கார்த்திகை பெண்களையும் இந்த தீபத்துல வர வைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த 6 சில்லறை நாணயங்கள். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு மஞ்சள். இந்த மஞ்சள நீங்க வியாழக்கிழமை ஏத்தப் போறீங்க இந்த தீபத்தனா, வியாழக்கிழமை மாலை 6, 7 மணிக்கு மேல ஏத்தும்போது குரு பகவானுக்கு உகந்தது மஞ்சள். அதனால குருவோட கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒருவேளை நாங்க வியாழக்கிழமை கிருத்திகையை எடுத்துக்கல, வெள்ளிக்கிழமை தான் நாங்க தீபத்தை ஏத்தப் போறோம், வெள்ளிக்கிழமை தான் கிருத்திகையை நாங்க வழிபாடு செய்ய போறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மஞ்சள். எப்படி பார்த்தாலும் இந்த மஞ்சளோட மகிமை நிறைய இருக்கு. கிழமைக்கு ஏத்த மாதிரி அதோட பலன்களும் வேறுபடும். அவ்வளவுதான் வித்தியாசம். சிறிய துண்டு மஞ்சள், கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், எந்த மஞ்சள் வேணா எடுத்துக்கலாம். மஞ்சள்ல குரு கடாட்சமும் மகாலட்சுமி அம்சமும் இருக்கு. இப்படி இந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் தட்டு மேல வச்சுட்டு, அதுக்கு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு. முடிஞ்சா நெய் தீபம், அப்படின்னா தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. வீட்ல இந்த தீபத்தை ஏத்த போறீங்கன்னா, உங்க வீட்ல மற்ற தீபங்கள்லாம் எந்த திசை பார்த்து எரிகிறதோ, அதே திசை பார்த்து இந்த தீபத்தை ஏத்தி வைக்கலாம். குறைந்தது 1/2 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் இந்த தீபம் எரியிற மாரி பார்த்துக்கோங்க. இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல செவ்வாய் பகவானுக்கு உகந்த அந்த துவரம்பருப்ப வச்சிருக்கிறோம்ல, அதனால செவ்வாய் பகவான மனசார பிரார்த்தனை பண்ணி, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, சரியான வேலை அமையல, குழந்தை பாக்கியம் இல்ல, திருமண வரன் கைகூடி அமையல, ஜாதகத்துல கிரக தோஷத்துல செவ்வாய் பலவீனமா இருக்கு, இது மாதிரி எல்லா குறைகளையும் முருகப்பெருமான் கிட்டயும் செவ்வாய் பகவான் கிட்டயும் ஒப்படைச்சிட்டு, அடுத்ததா குரு பகவானையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை பண்ற மாதிரி இருந்தா இதே முறை தான். நீங்க குரு பகவானையும் வணங்கலாம், மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வணங்கிக்கோங்க. தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு அது இரவு முழுக்க அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அந்த 6 சில்லறை நாணயங்களையும் அந்த மஞ்சளையும் ஒரு சிறிய துணியில மூட்டையா கட்டி உங்க வீட்டோட பூஜை அறையில பத்திரப்படுத்திடுங்க. அந்த துவரம் பருப்ப உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா கொடுத்தாலும் சரி, இல்ல கால் படாத மாதிரி ஆறு ஏரி குளம்னு தண்ணியில விட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. அந்த துவரம்பருப்பு மேல வைத்திருக்கக்கூடிய சில்லறை நாணயங்களையும் அந்த மஞ்சளை மட்டும்தான் ஒரு சிறிய கவர்லயோ இல்ல ஒரு துணியில மூட்டையா கட்டியோ பூஜை எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கணும். இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு தீபத்தை ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஏத்தும் போது துவரம்பருப்பு வச்சிருக்கிறதால செவ்வாய் பகவான் அருள் கிடைக்கும். நடுவுல தீபம் ஏத்துறதால முருக கடாட்சம் ஏற்படும். அதை சுற்றி 6 எண்ணிக்கையில கார்த்திகை பெண்களை கௌரவிக்கிற விதமா 6 சில்லறை நாணயங்களை வச்சிருக்கீங்க. அது மூலியமா பலவிதமான நன்மைகள் உங்க குடும்பத்துல ஏற்படும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். குறைந்தது 1/2 மணி நேரம் இந்த தீபத்தை ஏத்துங்க. அந்த மஞ்சள் மூலியமா குரு பகவானோட அருளும் கிடைக்கும், மகாலட்சுமி தாயோட அருளும் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.